கலாக்கண்ட் நம்ம கடையில் தான் வாங்கணுமா என்ன? வீட்லேயே பிரமாதமாக இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்யலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் முழு கொழுப்புள்ள பாலை ஊற்றி கொதிக்க விடுங்க. பால் கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை சிம்ல வச்சு எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விடுங்க. பால் நல்லா திரிஞ்சு வரட்டும். தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க. பன்னீர் மேல கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. அப்பதான் எலுமிச்சை வாசனை புளிப்பும் போகும். இப்போ கோவா செய்ய ஒரு அகலமான பாத்திரத்துல முழு கொழுப்புள்ள பாலை ஊத்தி காய்ச்சுங்க. பால் நல்லா வத்தி கட்டியா கிரீமியா வந்ததும் செஞ்சு வச்ச பன்னீரை சேர்த்து கிண்டி விடுங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் விடாம கிளறுங்க. இது கூட வெள்ளை சர்க்கரை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் குங்குமப்பூ ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கலாக்கண்ட் மிக்சர் தயாராகிடுச்சு. ஒரு ட்ரேல நெய் தடவி கலாக்கண்ட் கலவையை மாற்றி மேலே அழுத்தி விட்டு செட் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கு மேலே நறுக்கி வச்ச பாதாம் பிஸ்தா தூவி லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா செட் ஆனதும் கட் பண்ணி டேஸ்டியான இந்த கலாக்கண்டை ரசிச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோவை கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.